ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் செய். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான நல்லா சாஃப்டாக பூ மாதிரி இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸி தாங்க செய்கிறது. ரொம்ப கஷ்டப்பட்டு புளிய வேண்டியதில்லை. நல்லா பூ மாதிரி புளிஞ்சிடலாம். இதை ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பச்சரிசி மாவு நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தாங்க. அதை இது போல் நல்லா வெள்ளை துணியில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. தண்ணியெல்லாம் ஈரம் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, துணியெல்லாம் நனைக்காமல். உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. இதை இது போல் நல்லா முடிச்சு மாதிரி கட்டிடுங்க. ஏன்னா மாவு நம்ம ஒரு ஆவி கட்டி எடுக்க போகிறோம். கொஞ்ச நேரம் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம். அப்படி செய்யும்போது தான் இடியாப்பம் புளியத்துக்கு கஷ்டமே இல்லாமல் நல்லா ஈஸியாக புளிஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கு உண்மையிலே சாஃப்டாக இருக்கும். இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சு வேகட்டும். இட்லி ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். அடுத்ததாக நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துறேங்க. 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. திப்பியாக அரைக்காமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் தேங்காய் பால் புளியத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இடியாப்பமும் தேங்காய் பாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்குங்க. தேங்காய் பால் ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. நல்லா ஸ்கின் பளபளன்னு வரும். கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறமா ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. ஏலக்காய் வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான தேங்காய் அரைச்சாச்சு. அதை நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மாவு வெந்துடுச்சு. நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுக்கலாம். பக்கத்துலேயே பாருங்கள், நான் இடியாப்பம் மாவு பிசைறதுக்காக சுடு தண்ணி வச்சுட்டாங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற மாவை நல்லா ஆற வச்சுட்டு ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், மாவு நல்லாவே வெந்துட்டு இருக்குது. இது ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். இது போல் நல்லா பிளேட்டில் கொட்டிட்டு கரண்டி வச்சு இது போல் நல்லா ஆற வச்சுக்கோங்க. மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சூடாக இருக்குது. நல்லா ஆவி பறக்க இருக்குது. இதை நல்லா கட்டிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இது போல் நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஜல்லடை வச்சு நல்லா சலிச்சிடுங்க. குட்டி கட்டியெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம முறுக்கு புளியத்தில் போட்டு நல்லா புளிஞ்சு எடுக்கும்போது உண்மையிலே ரொம்பவே நல்லாயிருக்கும். மாவு சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா நான் மாவை ஆற வச்சுட்டு இன்னொரு பக்கம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் பால் புளிஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் புளியறது ரொம்பவே கஷ்டம். ரொம்ப பக்கமெல்லாம் சதுரம்னாலாம் நானும் அது போலலாம் ட்ரை பண்ணிக்கிறாங்க. இப்போ இது போல் வெள்ளை துணி வச்சுக்கோங்க. அதில் இந்த தேங்காய் அரைச்சி வச்சுக்கிற தேங்காயோட பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது போல் நல்லா புளிஞ்சிங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் ரெடிங்க. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா புளிஞ்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட தேங்காய் பால் நல்லா கையெல்லாம் பக்கமெல்லாம் ஆகுது. ரொம்ப இதாகாது. ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக பாருங்கள். சக்கை எந்த அளவுக்கு வந்திருக்கு. தேங்காய் பாலில் அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க. அது கூட நல்லாவே இருக்காது. லைட்டாக தண்ணி சேர்த்தே போதும். ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்த்தேங்க நான். அதுக்கப்புறமா தேங்காய் பால் கூட கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. சக்கரை நல்லா கரையிட்டோம். உண்மையிலேயே இந்த தேங்காய் பால் ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக ஸ்கின்னாக இருக்கட்டும், ஹேருக்காக இருக்கட்டும் ரொம்ப நல்லது. அடுத்ததாக நம்ம மாவை ஜலிச்சிக்கலாங்க. மாவை நல்லா ஆற வச்சு எடுத்த மாவை இது போல் சல்லடை வச்சு நல்லா நைஸாக ஜலிச்சிக்கோங்க. இது போல் நல்லா ஜலிச்சு செய்யும்போது 1-2 புட்டாக இந்த மாதிரி கட்டி இருந்துச்சுன்னா முறுக்கு குழாவில் போட்டு புளியும் போது முறுக்கு அந்த ஹோல்ஸில் அடிச்சுக்கிட்டு சுத்தமாக புளியே வராதுங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இது போல் நல்லா ஜலிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இது போல் இருந்தால் தான் இடியாப்பம் நல்லா பூ மாதிரி புளியத்துக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு இந்த மாவோடு நல்லா ஒன்றும் சேரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிற தண்ணி இருக்குல்ல, தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுங்க. பாதி கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சோம்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இது போல் சுடுதண்ணியில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் பச்சரிசி மாவு வந்து நான் இட்லி குண்டால் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து ஆற வச்சு ஜலிச்சு தாங்க நான் இடியாப்பம் செய்கிறேங்க. உங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னா கடாய்ங்க, நல்லா எண்ணெய் தண்ணி எல்லாம் இல்லாத சுத்தமான கடாயில் மாவு போட்டுட்டு நல்லா வறுத்திங்கன்னா அந்த கோலப்பதம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கோலமாவு பதம் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு நல்லா ஜலிச்சு இது போல் கூட செய்யலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அது போல் செய்யலைன்னா அது கொஞ்சம் கஷ்டங்க. நம்ம கொஞ்சம் கைவிடாமல் வறுக்கணும். கொஞ்சம் கைவிட்டோம்னா மாவு வந்து தீஞ்சிடும், உடனே கலர் மாறிடும். அதனால இட்லி குண்டால் வச்சு வேக வைக்கிறதே ஈஸி தாங்க. அதனால் நான் ஈஸியான முறையில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அப்படி வேணும்னா உங்களுக்கு இன்னொரு வாட்டி மாவை கடாயில் போட்டு நல்லா வறுக்கிறதையும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். மாவு பாருங்கள், கையில் ஒட்டாமல் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்துக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் இடியாப்பம் புளியறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்லா மாவு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா கையிலே வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இது போல் நல்லா கையில் பிசையுங்க. உண்மையிலேயே மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி மாவோடு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள், மாவு பிசைஞ்சு வச்சு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அடுத்ததாக ஒரு ஈர துணி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம குழாயில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், முறுக்கு குழாயில் முறுக்கு அச்சு போட்டுக்கிறேங்க. முறுக்குன்னா இடியாப்பம் சுடுறது குட்டி குட்டியாக இருக்கும்ல, அந்த அச்சு போட்டுக்கிறேன். அந்த அச்சில் நல்லா எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏன்னா இந்த குழாவில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக இருக்கும் புளியும் போது. அதனால எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுலேயும் அப்ளை பண்ணிக்கிறேன், இந்த அச்சுலேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க. இது போல் செஞ்சிங்கன்னா மாவு வந்து ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். அடுத்ததாக நம்ம மாவு வந்து கொஞ்சமாக எடுத்து முறுக்கு அச்சில் சேர்த்துக்கலாம். மாவு உண்மையிலேயே ரொம்பவே சாஃப்டாக இருக்கணுங்க. இது போல் மாவு எடுத்து தேவையான அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி அச்சில் போட்டுக்கோங்க. ரொம்ப போடாதீங்க, மீடியமாக கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா மூடிட்டு புழிஞ்சு எடுத்தால் சூப்பரான இடியாப்பம் வரும். நான் இன்றைக்கி வந்து இந்த தட்டு இட்லியெல்லாம் நம்ம வைக்கும்ல, அந்த இதில் தான் நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு இதில்னா டைரெக்டாகவே இட்லி தட்டிலே துணி போட்டுட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். நான் இன்றைக்கி தட்டு இட்லி செய்கிற அச்சில் எடுத்துக்கிறேங்க. இதில் வந்து நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு வெள்ளை கலர் துணி போட்டு வச்சுக்கிறேங்க. ஏன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தட்டிலே கூட புழிஞ்சிடலாம். இல்லைன்னா வாழை இலை கூட போட்டு செய்யலாங்க. இன்றைக்கி வாழை இலை எனக்கு கிடைக்கல, அதனால் துணியில் நல்லா தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு இது போல் நல்லா புழிஞ்சு எடுத்திங்கன்னா சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆகிடும். உண்மையிலேயே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. புளியறதுக்கு கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. சும்மா நம்ம சுற்றினோம்னாவே சூப்பராக இடியாப்பம் வந்துடும். இதே போல் எல்லா தட்டுலேயுமே புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் புளியறதுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு சாஃப்டாக புளியறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இடியாப்பம் வந்து உடஞ்சே போகாதுங்க. இந்த மாதிரி புளியும் போது இந்த மாதிரி நீட்டாக இது போல் புளிஞ்சு வந்தால் தான் நம்ம செஞ்சுக்கிற பதம் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இவ்வளோ பூ மாதிரி புளிய வருது. இந்த மாதிரி இருக்கணுங்க. அதுக்காக தான் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு மாவெல்லாம் நம்ம வேக வச்சு ஜலிச்சு நம்ம செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸி தாங்க. இந்த இடியாப்பத்துக்கு வெஜிடபிள்லாம் நிறைய சேர்த்து குருமா செஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தேங்காய் பாலும் வச்சு சாப்பிட்லாங்க. ஏற்கனவே நம்ம வெஜிடபிள் குருமா செய்கிற வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறோங்க. அதில் பாருங்கள், உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இடியாப்பம் வந்து இந்த தட்டு இட்லி செய்கிற தட்டில் எல்லாம் போட்டுட்டு நல்லா இது பண்ணிட்டாங்க. இதை லாக் பண்ணி எடுத்து இட்லி குண்டா இருக்கும்ல, அதில் அப்படியே உள்ள வச்சிடலாங்க. தண்ணி வந்து ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதில் அப்படியே தூக்கி வச்சு மூடி வச்சுட்டு ஒரு
7 நிமிஷம் வெந்தால் போதுங்க. ஏற்கனவே நம்ம மாவு வந்து வேக வச்சு தான் வச்சுருக்கோம். தண்ணியெல்லாம் போட்டு பிசைஞ்சித்தால இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தாலே போதும். சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆகிடும். அடுத்ததாக பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான இடியாப்பம் வெந்துடுச்சுங்க. இது இடியாப்பத்தை எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடாக தாங்க இருக்கும். கொஞ்சம் துணி ஏதாவது பிடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. சூப்பரான இடியாப்பம் ரெடிங்க. இப்போ வந்து இதை எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் தண்ணி போட்டுட்டு நல்லா துணியில் போட்டதுனால எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. துணியிலேருந்து எடுத்தோம்னாவே உடனே வந்துடுங்க. இந்த மாதிரி வரணும். அப்போ தான் நல்லா ஒரு இடியாப்பம் வந்து நல்லா பதமாக வெந்திருக்குதுன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு ஒயிட்டாக இந்த மாதிரி வறுத்தோம்னா 1, 2 கொஞ்சம் கலர் மாறிடுங்க. அதனால தான் நான் வறுக்காமல் செய்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது இடியாப்பம். இது போல் இடியாப்பம் கண்டிப்பாக நீங்கள் சமையல் செய் சேனலில் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏன்னா நம்ம தேங்காய் பால் நிறைய வெஜிடபிள்லாம் சேர்த்து குருமா செஞ்சு சாப்பிட்றதுனால ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இடியாப்பத்து கூட தேங்காய் பாலும் வச்சாச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சமையல் செய் சேனலுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் செஞ்சுடுங்க. அடுத்த சமையல்